வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பூஜை பொருட்களை எப்படி புதுசு மாதிரி பளபளன்னு ஆக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவையே இல்லை. உங்கள் கைகளை நீங்கள் தண்ணியில் நனைக்கவே வேண்டாம். உங்கள் பூஜை பொருட்களையும் நீங்கள் தண்ணியே இல்லாமல் எப்படி புதுசு மாதிரி பளபளன்னு ஆக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பித்தளை பூஜை பொருட்களை எப்படி பளபளன்னு விளக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த பூஜை பொருட்கள்லாம் நீங்கள் தேய்க்க போகிறீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். இப்போது இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதே தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா எப்படி புதுசு மாதிரி பளபளன்னு ஆகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு, அப்புறமா பொட்டுலாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த சந்தனம் குங்குமம் அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு அதை வச்சு கூட நீங்கள் தொடச்சிட்டு அந்த வேஸ்ட் கிளாத்தை தூர போட்டுடலாம். இப்போ நான் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த எண்ணெய் பிசுக்கு அப்புறமா பொட்டு எல்லாத்தையும் தொடச்சி நீட்டாக எடுத்தாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பனியன் கிளாத் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் நான். இந்த பனியன் கிளாத் மெட்டீரியல் கடையில் மீட்டர் கணக்கில் கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இந்த விளக்கு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த விளக்கு துடைக்கிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த துணியில் நான் ஒரு லிக்விட் ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த லிக்விட் வேறு ஒன்றும் இல்லை, டிஷ்வாஷ் லிக்விட் தான். ப்ரில் இல்லை நீங்கள் என்ன பிராண்ட் டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த கிளாத்தில் தொட்டு நீங்கள் உங்கள் விளக்கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் டிஷ்வாஷ் லிக்விட் கூட தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது ப்ரில் லெமன் ஃப்ளேவரோட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போதும் இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். நான் கிச்சன் கவுண்டர் டாப்பு, அப்புறமா கிச்சனில் உள்ள டைல்ஸ் க்ளீனிங், அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வு இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன். இப்போது கொஞ்சமாக இந்த துணியில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த துணியை வச்சு நம்மளுடைய விளக்கை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதை வச்சு துடைக்கும் போதே நல்லா கொஞ்சம் ஒரு பளபளப்பு தெரியும். உங்களுக்கு அழுக்கு எல்லாமே வந்துடும். நல்லா அழுத்தி துடைக்கணும். இந்த மாதிரி இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தொடச்சிக்கோங்க. இந்த விளக்கு எரியிற இடத்துல அந்த தீபம் நம்ம ஏற்றுவோம்ல, அந்த தீபம் ஏற்றுற அந்த இடத்துல விளக்கு எரிஞ்சு கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு எல்லாமே ஈஸியாக இந்த லிக்விடை வச்சு தொடச்சா போதும், ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த காமாட்சி விளக்கில் அந்த விளக்கு எரிஞ்ச இடம் எப்படி கருப்பாக இருக்குன்னு அதை நான் இப்போ இந்த லிக்விட் வச்சு தொடச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கருப்பு எல்லாமே அந்த துணியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு துணி கரியாயிடுச்சுன்னா திருப்பி அதே வச்சு துடைக்காதீங்க. இல்லை வேறு பக்கத்தை எடுத்துக்கோங்க, இல்லை வேறு துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி துணியை வச்சு அதில் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சிருங்க. அழுத்தி தொடச்சிங்கன்னா க்ளீனாக ஆயிரும், நல்ல பளபளன்னு ஆயிரும்.
இப்போ பாருங்கள், அந்த தீபம் ஏற்றின இடத்துல ஒரு துளி கூட கருப்பு இல்லாமல் எவ்வளோ பளபளன்னு க்ளீன் பண்ணிட்டோன்னு. இப்போ பாருங்கள், அந்த தீபம் ஏற்றின இடத்துல ஒரு துளி கூட கருப்பு இல்லாமல் எவ்வளோ பளபளன்னு க்ளீன் பண்ணிட்டோன்னு. இப்போ இந்த தாம்பாளத்துலேயும் அப்படி தான் சுற்றி நீங்கள் அந்த துணியை வச்சு துடைக்கும் போது அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த கறி அப்புறமா அந்த தூசி போய் படிஞ்சிருக்கும், அது எல்லாமே நீட்டாக க்ளீனாகி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இந்த லிக்விட் வச்சு தொடச்சாச்சு. இப்போவே நம்ம விளக்கு நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போது இதை விட இன்னும் பளபளப்பு அதிகப்படுத்த புது விளக்கு மாதிரி ஆக்கிறதுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது. அது என்ன இன்க்ரீடியன்ட் பார்ப்போம். ஆல்ரெடி நான் பித்தளை பூஜை பொருட்கள் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், திருநீர் வச்சு துடைக்கணும்னு. அதே மெத்தடை தான் நம்ம இந்த வெள்ளி பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய திருநீரை அப்படி இந்த விளக்கு மேலே நல்லா உங்கள் கையாலேயே தேய்ச்சிடலாம். உங்களுக்கு கை வச்சு தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் இந்த திருநாரை தொட்டு இந்த விளக்கு மேலே அப்படி நல்லா தேய்ச்சிருங்க. பளபளன்னு நல்ல புது விளக்கு மாதிரி அப்படி ஜொலிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம விளக்கு எல்லாம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி விளக்கு எப்படி இருக்குது, இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா விளக்கு எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டு வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சிட்டு உங்கள் வீட்டு பொருள் எப்படி ஜொலிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. எப்படி புது விளக்கு மாதிரி அப்படி ஜொலிக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.